இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தவ காலத்தினுடைய 3வது வாரம் திங்கட்கிழமையில் நாம் இருக்கிறோம். இந்த நட்சத்திர வாசகத்துல ஆண்டவர் இயேசுனுடைய சொந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஏன் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, பொதுவாகவே யூத மக்கள் தாங்கள் தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப இயேசு நிறைய புதுமைகளை வெளி ஊர்களில் புற இனத்தாருக்கு செய்வதை கேள்விப்பட்ட இவர்கள் அந்த புதுமைகளை தங்களுடைய ஊர்களிலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவிடம் கேட்கிறார்கள். இப்ப இயேசு அவர்களிடம் சொன்னது பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 நிகழ்வுகளை சொல்லுகின்றார். ஒன்று இறைவாக்கினர் எலியா செய்தது, மற்றொன்று இறைவாக்கினர் எலிசா செய்தது. ரெண்டுமே புற இனத்தாருக்கு தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லுகின்றார். இதனால் கோபமுற்ற அவர்கள் இயேசுவை மன உச்சியிலிருந்து தள்ளி விடுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியது, நாம் மீட்பு பெறுவது என்பது நாம் பெற்றிருக்கக்கூடிய ஞானஸ்தானத்தினாலேயோ நான் ஒரு அருள் பணியாளராக இருப்பதனால எனக்கு மீட்பு கிடைக்காது. மாறாக நான் கடவுளை எந்த அளவுக்கு நம்புகிறேன், நம்பிக்கை கொண்டு எந்த அளவுக்கு நான் கடவுளுக்கு பிரமாணிக்கமான காரியங்களை செய்கிறேன் என்பதில் தான் இருக்கிறது. அவர் ஆசைப்பட்டார்கள் என்பதற்காக எல்லாம் அந்த புதுமைகள் செய்ய இயேசு விரும்பவில்லை. மாறாக தன்னிடம் முழுமையாக நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அவர் புதுமைகள் செய்தார். எனவே நாமும் அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்வோம். பாரம்பரியமாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது பெருமை அல்ல, மாறாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள். இறைவன் உங்களையும் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you.